viewers, welcome to TAMIL360 TV. முகத்துக்கு ஃபேஸ் வாஷ் எப்படி யூஸ் பண்ணணும்? பொதுவா முகத்துக்கு சோப் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு அதுக்கான காரணத்தையும் பார்ட் 1ல பார்த்தோம். அடுத்து இந்த ஃபேஸ் வாஷை எப்படி யூஸ் பண்ணணும், ஒரு நாளைக்கு எத்தனை டைம் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்க்கலாம். நார்மலாக ஃபேஸ் வாஷ் டியூப்லேயோ இல்லை பம்ப் செய்கிற மாதிரியான பாட்டில்கள்லையோ தான் வரும். இப்போ இந்த ஃபேஸ் வாஷை நம்ம எப்படி யூஸ் பண்ணணும்னு நான் என் முகத்துக்கு போட்டு காமிக்கிறேன். முகத்துக்கு ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு முகத்தை பச்சை தண்ணியில் ஈரமாக்கிக்கணும். அதுக்கப்புறம் ஒரு ட்ராப் எடுத்து கையில் நல்லா தேய்ச்சிட்டு முகத்தில் மேல் வாக்கில் மிதமான மசாஜ் பண்ணிட்டு கழுவணும். எப்போவுமே இந்த ஃபேஸ் வாஷை ட்ரை ஃபேஸில் போடக்கூடாது. அவ்வளோதான், நல்லா மசாஜ் பண்ணிட்டேன். இப்போ இதை கழுவிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஃபேஸ் வாஷ் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா ஒரு டவலில் இந்த மாதிரி ஒத்தி தான் எடுக்கணும், அழுத்தி துடைக்கக்கூடாது. இந்த மாதிரி ஃபேஸ் வாஷ் நம்ம யூஸ் பண்ணுறதுனால முகத்தில் இருக்கிற ஈரப்பதத்தை தக்க வச்சுக்கும். அதனால சருமம் வறண்டு போகாது. ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணதுக்கு அப்புறம் முகம் அழுவலப்பா இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும். அதை பற்றி கவலைப்பட தேவையில்லை. அடுத்து எப்பப்போ ஃபேஸ் வாஷ் கட்டாயம் யூஸ் பண்ணோம்னா, எங்கேயாவது வெளியில போயிட்டு வீட்டுக்கு வந்த உடனே கண்டிப்பாக ஃபேஸ் வாஷ் போட்டு முகத்தை கழுவணும். இதனால சரும துவாரங்கள்ல படிஞ்ச அழுக்கு எல்லாம் ஈஸியா வெளியில வந்துடும். அப்படி முகத்தை கழுவலைன்னா சரும துவாரங்கள்ல இருக்கிற அழுக்கு படிஞ்சு முகப்பருவும் கரும்புள்ளியும் வர ஆரம்பிக்கும். அடுத்து தூங்க போறதுக்கு முன்னாடியும் கட்டாயம் முகத்தை வாஷ் பண்ணிட்டு தான் தூங்கணும். இதனால சருமம் சுத்தமாவும் ஆரோக்கியமாவும் இருக்கும். அதோட சருமத்துக்கு ஆக்சிஜன் சரியான அளவு கிடைச்சு சுவாசிக்கும். முகத்துல இருக்க சுருக்கங்களும் முதுமை தோற்றமும் வராம ரொம்ப நாளைக்கு இளமையோடவும் முகப்பொலிவோடவும் இருக்கலாம். அடுத்து ஃபேஸ் வாஷை ஒரு நாளைக்கு எத்தனை தடவை யூஸ் பண்ணணும், எத்தனை தடவைக்கு மேல யூஸ் பண்ண கூடாதுன்னு பார்த்தோம்னா, ஒரு நாளைக்கு 2ல இருந்து 3 டைம் ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணி முகத்தை கழுவலாம். அதுக்கு மேல வேண்டாம். ரொம்ப சில் வாட்டர்லயோ இல்ல ஹாட் வாட்டர்லயோ முகத்தை வாஷ் பண்ண கூடாது. நார்மலா நம்ம பச்சை தண்ணியை யூஸ் பண்ணனாலே போதும். ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணதுக்கு அப்புறம் குறைஞ்சது 2 முறை நல்லா பச்சை தண்ணியில முகத்தை கழுவிடணும். அலர்ஜி இருக்கிறவங்க அதிகமான நுரைவளமும் வாசனையும் இருக்கிற ஃபேஸ் வாஷை அவாய்ட் பண்றது நல்லது. அதோட SLES அதாவது சோடியம் லாரல் சல்ஃபேட் கலந்த ஃபேஸ் வாஷை தவிர்ப்பது நல்லது. இன்னொரு எக்ஸ்ட்ரா சின்ன டிப் என்னன்னா, முகப்பரு இருக்கிறவங்க ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ற டைம் போக அடிக்கடி முகத்தை பச்சை தண்ணியில வாஷ் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா முகம் எப்பவும் பிரைட்டாவும் ஆயில் படியாமவும் இருக்கும். நீங்க ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணும்போது உங்களோட ஸ்கின் டைப்புக்கு தகுந்த மாதிரி செலக்ட் பண்ணி யூஸ் பண்ணுங்க. ரிசல்ட் இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருக்கும். இந்த வீடியோ பார்த்ததுக்கு அப்புறமா எந்த மாதிரியான ஃபேஸ் வாஷை நீங்க செலக்ட் பண்ணணும், எத்தனை தடவை யூஸ் பண்ணணும், எத்தனை தடவைக்கு மேல யூஸ் பண்ணக்கூடாது, ஃபேஸ் வாஷை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு நீங்க தெரிஞ்சிட்டு இருப்பீங்கன்னு நான் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னு நினைச்சீங்கன்னா நீங்க விரும்புற ஒருத்தருக்கு இந்த வீடியோவை வாட்ஸ்அப்ல ஷேர் பண்ணுங்க. TAMIL360 டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா இப்பவே கீழே இருக்க ரெட் கலர் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாங்க அப்லோட் பண்ற வீடியோஸை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க.